வணக்கம். வாங்க, இன்றைக்கி அக்ஷய் வீட்டு சமையலில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பன்னீர் ஃப்ரைட் ரைஸும் கூடவே பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் மஞ்சூரியன். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு நம்ம சாப்பிட குழந்தைங்களாம் விரும்பி ரொம்ப ஆர்டர் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது மஞ்சூரியன் இது பார்த்திங்கன்னா அங்கே போய் நம்ம சாப்பிடும்போது ரேட்டும் ஜாஸ்தியாகும். ஃப்ரைட் ரைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு அங்கே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும்போது ஒரு பஞ்ச் மாதிரி இருக்கும். அதில் வந்து அஜினோமோட்டோ சேர்ப்பாங்க. அதுவே அது சேர்க்காமையே வீட்டிலே ரொம்ப ஈஸியாக ஒரு சில ட்ரிக்ஸ் வச்சு நம்ம எப்படி ஈஸியாக ஃப்ரைட் ரைஸ் பண்ணிடலான்னு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாங்க. நம்ம வீட்டில் இப்போ ஒரு தடவை செஞ்சிட்டோம்னா எப்பயுமே வீட்டில் தான் செய்வோம். அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாவே இருக்கும். கடையில் சாப்பிட்றதோடவே வீட்டில் ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பன்னீர் ஃப்ரைட் ரைஸ்க்கு முதல்ல அரிசி ஊற வச்சிடலாங்க. இன்றைக்கி நான் எடுத்துக்கிறது இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இந்த பிராண்டு தான் எடுத்திருக்கேன், டூபர். இப்போ இதை நம்ம கழுவிட்டு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம காயெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். காலிஃப்ளவர் மஞ்சூரியனுக்கு காலிஃப்ளவர் கட் பண்ணிடலாங்க. இப்போ காலிஃப்ளவர் மஞ்சூரியனுக்கு காலிஃப்ளவர் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இங்கே தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வெறும் நார்மல் பச்சை தண்ணி தான், நார்மல் தண்ணி தான். இதில் சேர்த்துடலாம். இன்றைக்கி நான் காலிஃப்ளவரை சுட தண்ணியில் போடலை, வெறும்னே பச்சை தண்ணியில் தான் போட்டிருக்கேன். இதில் உப்பு சேர்த்துடலாம். நம்ம உப்பு கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கிறேங்க. காலிஃப்ளவரை சுட தண்ணியில் போட்டுட்டு ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் சொதன்னு ஆகிறதுக்கு, மஞ்சூரியன் மாதிரி கொஞ்சம் சொதன்னு ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் இன்றைக்கி நான் பச்சை தண்ணியில் போட்டு நிறையா உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு இந்த உப்பு தண்ணியிலே நமக்கு இந்த காலிஃப்ளவர் இருக்கட்டும். ஒரு 3-4 நிமிஷம் இருக்கட்டும் அப்படியே. இங்கே அதுக்குள்ளே நமக்கு சுட தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி வந்து கொதிச்சிட்ருக்கு. தண்ணியை ஆஃப் பண்ணிடுறேங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ பன்னீர் ஃப்ரைட் ரைஸ்க்கு பன்னீரை இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது கடையில் வாங்கின பன்னீர்ன்றதுனால இந்த சுட தண்ணியில் நம்ம பன்னீரை போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். கடையில் வாங்கினதுன்றதுனால ஏதாவது கிருமிகள் இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி தண்ணியில் போட்டுட்டு சுட தண்ணியில் கொதிக்கிற தண்ணியில் போட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷத்துலேயே வடிகட்டிடலாங்க. இப்போ இங்கே இன்னொரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி சுட வச்சுட்டு இருக்கேங்க. தண்ணி வந்து கொதிக்கிற ஸ்டேஜுக்கு வரப்போகுது. இப்போ இதில் நம்ம ஊற வச்சுருந்தோம், அரை மணி நேரத்துக்கு பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுருந்தோம் ஃப்ரைட் ரைஸ்க்கு. இப்போ இதில் சேர்த்துடலாம். நம்ம இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் சன்ஃப்ளவர் எண்ணெய் தான் சேர்க்குறேன். எந்த ஃப்ளேவரும் இல்லாத எண்ணெயாக நம்ம சேர்த்துக்கலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு கடலை எண்ணெயெல்லாம் சேர்க்கக்கூடாதுங்க. இப்போ ஒரு கரண்டி வச்சு அப்படியே கலந்து விட்டுருவோம். இப்போ அரிசி நமக்கு வெந்து வரட்டும். இப்போ இங்கே பன்னீரை தண்ணியில் போட்டு வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ காலிஃப்ளவர் நம்ம உப்பு தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம கழுவிட்டு ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம். அரிசி இன்னும் கொஞ்சம் வேகணும். அரிசி பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபுல்லும் நமக்கு சாதம் வந்து நல்லா வெந்துடக்கூடாது. ஒரு 80% அளவுக்கு நமக்கு அரிசி வெந்தால் போதுங்க. இப்போ கரெக்டாக எனக்கு நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த அளவுக்கு நமக்கு அரிசி வெந்தால் சரியாக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வடிகட்டிடலாம். இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க. இங்கே ஒரு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதில் அப்படியே வடிகட்டிடலாம். சாதம் பார்த்திங்கன்னா இப்படி 3/4 பதத்துக்கு நமக்கு வெந்திருந்துச்சுன்னா சரியாக இருக்கும். நம்ம வடிகட்டின சாதத்தை அப்படியே தட்டில் கொட்டி பரப்பி வச்சிடலாங்க. கொஞ்சம் ஆறி இருக்கும் நமக்கு. இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா அப்படியே உள்ளேயே அமுங்கிடும். அதனால தான் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. இப்போ நம்ம தண்ணியில் போட்டு வடிகட்டி வச்சுருந்த பன்னீர் துண்டுகளை இப்போ பேனில் சேர்த்துடலாங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூளும் உப்பும் சேர்த்து நல்லா வந்து நம்ம வறுத்துக்கலாங்க. டாஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை மாதிரி பன்னீர் துண்டை நம்ம வறுத்து இது மேலே லெமன் ஜூஸ் ஊற்றி அப்படியே சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இந்த அளவுக்கு உப்பு மிளகுத்தூள் போட்டு நம்ம பன்னீர் துண்டுகளை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இப்போ ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் ஒன்று எடுத்து வச்சுருக்கேங்க.
இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ இங்கே பூண்டு பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது மாதிரி ஃப்ரைட் ரைஸ்க்கு வெங்காயம், குடமிளகா, கேரட் எல்லாம் கட் பண்ணி நீல வாக்கில் இதை மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. வெங்காயமும் நம்ம நீல வாக்கில் அப்படியே கட் பண்ணியிருக்கேன். ஒரு வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு கேரட்டு, ஒரு மீடியம் சைஸ் குடமிளகாவில் ஒரு பாதி குடமிளகா. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இப்போ பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்து ஒரு வதக்கிக்கலாங்க. ஃப்ளேம் வந்து நல்லா மீடியமுக்கும் நமக்கு ஹைக்கும் நல்ல ஃப்ளேம் இருக்கணும். நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு நம்ம வதக்கணும். அப்படியே ஒன்றா நம்ம காய்கறியும் சேர்த்துக்கணுங்க. ஃபஸ்ட்டு கேரட் சேர்த்துடலாம். அப்புறம் குடமிளகா எல்லாமே நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே வந்து நான் நல்லா ஒரு பெரிய கைப்பிடி அளவுக்கு கோஸ் கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு கோஸ் சேர்த்தோம்னா நல்லாவே இருக்கும். நான் இன்றைக்கி பீன்ஸ் சேர்க்கல. நீங்கள் விருப்பப்பட்டால் பீன்ஸும் சேர்த்துக்கலாம். நீல வாக்கில் அப்படியே கட் பண்ண பீன்ஸும் காய்கறியை சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை, இது விருப்பப்பட்டால் சேர்த்துக்குங்க, இது ஆப்ஷன் தான். அப்படி சேர்க்கும் போது காய்கறியுடைய கலர் வந்து நமக்கு நல்லாவே எடுத்து கொடுக்கும். அப்புறம் நமக்கு வெங்காயத்தாளில் கீழே அந்த பல்பு மாதிரி வெங்காயம் இருக்கும் இல்லைங்களா, அதை கூட அந்த பிங்க் கலர் அந்த தண்டையும் வெங்காயத்தையும் சேர்த்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். காய்கறியெல்லாம் சேர்த்து ஒரு 3 நிமிஷம் நமக்கு 2-3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வதக்குனா அதுவே சரியாக இருக்கும். இப்போ நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாங்க. இதை மாதிரி சாதம் நல்லா உதிரியாக இருந்தால் தான் ஃப்ரைட் ரைஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். சோயா சாஸ் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது டார்க் சோயா சாஸ் எடுத்துருக்கேங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுருவோம். நம்ம கலக்கும் போதே சாதம் பாருங்கள் தெரியும், நமக்கு நல்லா உதிரியாக இருக்குது. நல்லா ஃப்ளேம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு தான், மீடியமுக்கு ஹைக்கும் நல்லா ஃப்ளேம் வச்சு தான் நான் வந்து கலந்து விட்டுருக்கேன். இப்போ கூடவே வந்து பன்னீர், நம்ம மிளகுத்தூளும் உப்பும் போட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் துண்டுகளை சேர்த்துடலாங்க. நான் வறுத்து வச்சு கீழே வச்சோன்னவே வாய்க்குள்ளேயும் போயிடுச்சு பன்னீர் துண்டுகள். எடுத்து அதுக்குள்ளேயே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே வச்சா காலி ஆயிடும்னு சொல்லிட்டு சீக்கிரமாக எடுத்து சேர்த்துடலான்னு சொல்லிட்டு சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். பன்னீர் துண்டும் சேர்த்து நல்லா ஒரு கலந்து விட்டுடலாம். இதை மாதிரி நம்ம கரண்டியை வந்து நல்லா இதை மாதிரி உதிர்த்தி கலந்து விடணும். அதே மாதிரி பாத்திரமும் கொஞ்சம் நமக்கு அகலமாக இருந்துச்சுன்னா கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக வெங்காயத்தாள் சேர்த்து ஒரு கலந்து விட்டுடலாம். இப்போ நமக்கு சூப்பரான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தயாராகிடுச்சுங்க. ஒரு தடவை நம்ம வீட்டில் செஞ்சிட்டோம்னா திரும்பவும் வீட்டில் தான் செஞ்சு சாப்பிடுவோம். அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டோங்க. இப்போ அடுத்தது காலிஃப்ளவர் மஞ்சூரியன் பண்ணிடலாம். இப்போ காலிஃப்ளவர் நம்ம உப்பு தண்ணியில் கழுவிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ ஒரு பவுலில் மைதா மாவு சேர்த்துடலாங்க. ஒரு 2 இந்த பெரிய டேபிள் ஸ்பூனால் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு. இங்கே அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஸ்டவ்வில் எண்ணெய் காய வச்சிட்ருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவுங்க. ரெண்டுமே சரிசமமாக போட்டுக்கணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள், இது வீட்டில் அரைச்ச காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நான். இப்போ தண்ணி சேர்த்து மாவு மிக்ஸ் பண்ணிடலாங்க. இப்போ மாவு இந்த மாதிரி நமக்கு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அதை மாதிரி ரொம்ப தின்னாகவும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம காலிஃப்ளவரை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அப்படியே ஒரு கலந்து விட்டுடலாங்க. இப்போ இதை மாதிரி நமக்கு நல்லா மாவு கோட்டாகி இதை மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கலாம். இப்போ எண்ணெயும் நல்லா காஞ்சிடுச்சுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோடனே நம்ம போட்டுடலாம். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா நல்லா ஹைலேயும் மீடியம்லேயும் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி மாவில் நல்லா துவைச்சிட்டு அப்படியே எடுத்து போட்டுடலாம். இப்போ இந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரை ஆனால் போதுங்க. ஒன்றுக்கு ஒன்று ஒரு நேரம் ஒட்டிக்கும். நம்ம கரண்டி வச்சு பிரித்து விட்டுறலாம். பிரிச்சுட்டா பிரிஞ்சிடும். இப்போ நம்ம எடுத்துடலாங்க. இப்போ இதை மாதிரியே மீதி இருக்கிற காலிஃப்ளவரையும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. பொரித்து வச்சுட்டு நம்ம இதை கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு திரும்பியும் நம்ம இன்னொரு தடவை போட்டு ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் 2 தடவை நம்ம ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா டபுள் ஃப்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பாக இருக்கும். அதுக்காக செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணும்போது நமக்கு நல்லா எண்ணெய் நல்லா காய்ச்சலாக இருக்கணும். போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்ம எடுத்துடணும்.
இப்போ ஃப்ளேம் நல்லா ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நம்ம 2வது தடவை போட்டு பொரிச்சது. இப்போ அதை எடுத்துடலாங்க. இது பொரிச்சு எடுத்து வச்சோடனே நம்ம வந்து சாஸ் ரெடி பண்ணிடணும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துடலாங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொடிசாக கட் பண்ண பூண்டு சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி துண்டுகள். அப்புறம் வெங்காயம் ஒரு சின்னதாக இருந்துச்சுன்னா ஒரு வெங்காயங்க, பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு அரை வெங்காயம் இருந்தால் போதும். இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கும் ஃப்ளேம் பார்த்திங்கன்னா நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம், ஸ்லோலாம் பண்ண தேவையில்ல. இப்போ கூடவே ஒரு பச்சை மிளகாவை பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு வதக்கி இப்போ வெங்காயத்தாளுடைய வெங்காயமும் அந்த தண்டும் சேர்த்துருக்கேன். எப்பயுமே சைனீஸ் ஃபுட் ஐட்டத்துக்கு நமக்கு வெங்காயத்தாள்லாம் சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். அதுக்காக தான் அந்த ஃப்ளேவர் எடுத்து கொடுக்குன்றதுனால தான் வெங்காயத்தாள் நம்ம சேர்க்குறோம். இப்போ கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற குடமிளகா சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு வதக்கிடலாம். இப்போ சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துடலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாங்க. இந்த 3 சாஸையும் நம்ம அதை சேர்க்கும்போது ஸ்டவ் வந்து நல்லா சிம் பண்ணிடுங்க. சாஸ் சேர்க்கும்போது ஸ்டவ் நல்லா சிம் பண்ணிவிட்டு இப்போ 3 சாஸ் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கலந்து விட்டு அதில் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துடலாம். ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துங்க, ஏன்னா சாஸ்லேயே நமக்கு உப்பு இருக்கும். மிளகுத்தூள் ஒரு சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு கலந்து விட்டுருவோம். அப்படியே ஒரு கொதி வரட்டும். நமக்கு ஒரு பவுலில் இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு இந்த பெரிய டேபிள் ஸ்பூனால் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ நல்லா இங்கே நம்ம சாஸ் சேர்த்து நல்லா நமக்கு கொதி வந்துட்டே இருக்கு. நான் உப்பு பத்தலைன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேங்க திரும்பியும். இப்போ இதை மாதிரி நம்ம சாஸ்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு நல்லா கொதிச்சு வந்திருக்கு பாருங்கள். கொதிச்சுட்டு வரும்போது நம்ம கலந்து வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அப்படியே ஒரு கலந்து விட்டுருவோம். நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்தோன்னே நமக்கு வந்து நல்லா திக்காயிடும். இப்போ உடனே நம்ம பொரிச்சு வச்சுருக்க காலிஃப்ளவர் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அப்படியே ஒரு கலந்து விட்டுருங்க. ரொம்ப நேரம் கலக்கக்கூடாது, அப்புறம் ரொம்ப நேரம் கலந்தால் சொதன்னு ஆகிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ கொஞ்சமாக நம்ம மேலே வெங்காயத்தாள் தூவிடலாம். பொரிச்சு வச்சுட்டு சாஸ் செய்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் தாங்க ஆகும். டக்குன்னு சாஸ் செஞ்சு கலந்துடலாம். இப்போ நமக்கு காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. 2 தடவை நம்ம ஃப்ரை பண்ணதுனால பார்த்திங்கன்னா நல்லா காலிஃப்ளவர் வாயில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பாக இருக்குது. அதே மாதிரி டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா எல்லாமே கரெக்டாக இருக்குது. சாஸ் எல்லாமே இந்த ஃப்ரைட் ரைஸோட இந்த காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பன்னீர் ஃப்ரைட் ரைஸும் நம்ம டேஸ்ட் பார்த்துடலாங்க. ரெண்டுமே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.